ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கொரியன் லாங்குவேஜ்ல எப்படி குட் பை சொல்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கொரியன் லாங்குவேஜ்ல பார்த்தீங்கன்னா, குட் பை சொல்றதுக்கு மொத்தம் 6 எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதாவது ஸ்டே பண்றவங்க சொல்றதுக்கு 3 எக்ஸ்பிரஷனும், கிளம்புறவங்க சொல்றதுக்கு 3 எக்ஸ்பிரஷனும் இருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம வீட்ல ஸ்டே பண்ணியிருக்கோம். நம்மள பார்க்கறதுக்கு யாராவது வராங்க. வந்து பார்த்துட்டு கிளம்புறாங்க. நம்ம கிளம்பும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். கிளம்புறவங்க என்ன சொல்லுவாங்க? போயிட்டு வரேங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் போயிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு 3 எக்ஸ்பிரஷனும், போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு 3 எக்ஸ்பிரஷனும் இருக்கு. அது என்னென்னங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டூ சம்ஒன் லீவிங். அதாவது இப்ப கிளம்புறவங்கள பார்த்து நம்ப சொல்றோம். அத என்ன சொல்லுவோம் நம்ம? போயிட்டு வாங்க, போயிட்டு வா. இப்ப பெரியவங்களா இருந்தா நம்ம வந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அதே நம்மளோட ஏஜ் கம்மியா இருக்கவங்க, இல்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்தாங்கன்னா போயிட்டு வான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? வாங்க இப்ப நம்ப ஃபர்ஸ்ட் கேஷுவலா எப்படி சொல்றதுன்னு பார்க்கலாம். ஜல்கா, ஜல்கா, ஜல்கா. இந்த ஜல்கா வந்து கேஷுவலான எக்ஸ்பிரஷன். இத நீங்க எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லன்னா உங்களோட ஏஜ் கம்மியா இருக்கவங்ககிட்ட நீங்க இத யூஸ் பண்ணணும். ஸோ இத நம்ம யார பார்த்து சொல்றோம்? கிளம்புறவங்கள பார்த்து ஜல்கான்னு சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அன்யாங்கி காசேயோ. அன்யாங்கி காசேயோ. அன்யாங்கி காசேயோ. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஃபார்மலான எக்ஸ்பிரஷன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது அன், ஞாங்கி, அன்யாங்கி, கா, சே, யோ. அன்யாங்கி காசேயோ. நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ரொம்ப பொலைட்டான எக்ஸ்பிரஷன். அன்யாங்கி கா சிப்சிஓ. அன்யாங்கி கா சிப்சிஓ. அன்யாங்கி கா சிப்சிஓ. இது வந்து ரொம்ப ஒரு பொலைட்டான எக்ஸ்பிரஷன். தமிழ்ல எழுதலாம். அன் ஞாங்கி கா சிப் சி ஓ. அன்யாங்கி கா சிப்சி ஓ. ஓகே. ஸோ இந்த சல்கா, அன்யாங்கி காசேயோ, அன்யாங்கி காசிப்சியோ இதெல்லாம் நம்ம யார சொல்றோம்? கிளம்புறவங்கள பார்த்து நம்ம சொல்றோம். போயிட்டு வாங்க, போயிட்டு வான்னு. சரிங்களா? இப்போ கிளம்புறவங்க போயிட்டு வரேன், போயிட்டு வரேங்கன்னு சொல்லுவாங்க. அத நம்ம எப்படி கொரியன் லாங்குவேஜ்ல சொல்லலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஜாரிசோ. ஜாரிசோ. ஜல் இஸ் ஓ. ஜாரிசோ. ஓகே. நம்ம எழுதும்போது ஜல் இஸ் ஆன் எழுதுவோம். ஆனா படிக்கும்போது சேர்த்து சாரிசோ அப்படின்னு படிப்போம். ஓகே. இது வந்து எங்க யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லன்னா உங்களோட ஏஜ் கம்மியா இருக்கவங்ககிட்ட நீங்க இந்த கேஷுவலான எக்ஸ்பிரஷன யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அன்யாங்கி கேசேயோ. அன்யாங்கி கேசேயோ. அதுல ஃபார்மலான எக்ஸ்பிரஷன் என்ன பார்த்தோம்? அன்யாங்கி காசேயோன்னு பார்த்தோம். இதுல அன்யாங்கி கேசேயோ. அன் ஞாங்கி கே சே யோ. அன்யாங்கி கேசேயோ. இது வந்து கொஞ்சம் ஒரு ஃபார்மலான எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் அன்யாங்கி கே சிப்சி ஓ. அன்யாங்கி கே சிப்சி ஓ. அன்யாங்கி கே சிப்சி ஓ. அன் ஞாங்கி கே சிப் சி ஓ. அன்யாங்கி கே சிப்சி ஓ. ஸோ இதுல மொத்தம் 3 எக்ஸ்பிரஷன். ஒன்று சாரிசோ, நெக்ஸ்ட் அன்யாங்கி கேசேயோ, இன்னொன்று அன்யாங்கி கே சிப்சிஓ. ஓகே. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா கொரியனில் 6 எக்ஸ்பிரஷன் இருக்குது குட் பை சொல்கிறதுக்கு. அதாவது ஸ்டே பண்ணுறவங்க சொல்கிறதுக்கு 3 எக்ஸ்பிரஷனும், கிளம்புறவங்க சொல்கிறதுக்கு 3 எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஸோ நிறைய டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு எக்ஸ்பிரஷன்ஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.